அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கம்பம் சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளர் பிரகாஷ் பேசுகிறேன். பெரிய பரபரப்பெல்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்த பரபரப்பெல்லாம் அரசியல் நகர்வு போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக நான் நின்னேன். எனக்கு 181 வாக்குகள் கிடைச்சிருக்கு. இந்த 181 வாக்குகளை கொடுத்த கம்பம் தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு என்னுடைய நன்றி. சுயேட்சை வேட்பாளருக்கெல்லாம் என்னுடைய வாக்கை போட்டு நான் வேஸ்ட்டு பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்ச அப்படி ஒரு முடிவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த கம்பம் சட்டமன்ற தொகுதியில் நான் நின்றுட்டே இருக்கேன். அது ஏதோ ஒரு பேருக்காக அல்லது நம்மளை பெருசாக நினைக்கணுங்கிறதுக்காக மட்டும் அப்படி நிற்கிற ஆள் நான் இல்லை. நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு தீவிரத்தன்மை இருக்குது. அது எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது, விருப்பம் இருந்தது. நான் அதை தான் எதிர்பார்த்தேன். மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்கும். ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார். எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவராக வருவார். சீமான் அவர்கள் காரைக்குடியில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு வருவார். விஜய் அவர்களும் பெரம்பூரில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு வருவார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியில் 4 தொகுதி, ஏதோ ஒரு 4 தொகுதியில் 4 சுயேட்சை வேட்பாளர்கள் வரணும். அந்த சட்டசபை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கற்பனை. இது என்னுடைய கற்பனை. அது கற்பனையாகவே இருந்துட்டு போகுது பல நேரங்களில். இந்த மாதிரி ஆளுமைகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த சட்டசபை இருந்தால் அந்த மாநிலம் வளர்ச்சி எப்படி இருக்கணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை நடந்து தான் ஆகணும்னு தேவையில்லை, அது மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, மீண்டும் திமுக வருது வரல, அது எனக்கு பிரச்சனை இல்லை. எடப்பாடியார் ஆட்சி பிடிக்க முடியல, அது எனக்கு பிரச்சனை இல்லை. சீமான் அவர்கள் சட்டசபைக்கு நுழையலை, அது எனக்கு பிரச்சனை இல்லை. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக வந்துட்டார், அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. யாருமே கணிக்க முடியாத தேர்தலாக இந்த தேர்தல் இருந்தது. மீண்டும் திமுக ஆட்சி வந்து அதில் சுயேட்சை வேட்பாளராக என்னை போன்று ஒரு 4 பேர் அந்த சட்டசபைக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக எல்லா விதமான உழைப்பும் பல ஆண்டுகளாக நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் ஸ்டாலின் அவர்களை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் திமுக கட்சி சார்ந்த ஆதரவாளன்லாம் கிடையாது. எனக்கு ஏன் அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா, 2016, 2017, 2018 மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு முதிர்ச்சியான ஒரு தெளிவான நடவடிக்கை இருந்தது. ஒரு நீண்ட கால அனுபவத்தோட முதிர்ச்சி அது. அப்போ அவங்களுடைய அந்த உடல்வாகு, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களுடைய அப்ரோச் எல்லாம் பார்த்தா அதுதான் நிர்வாகம் அப்படின்னு இருந்தது. ஆனால் உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்க மறைஞ்சிட்டாங்க. அந்த முதிர்ச்சி நான் திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பார்த்தேன். திமுக தொண்டர்கள்லாம் ரவுடித்தனம் பண்ணுறாங்க. காரில் போகும்போது அவங்க தான் பெரிய ஆள் மாதிரி யாரையும் மதிக்காமல் போவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போகும்போது அடாவடித்தனம் பண்ணுவாங்க. அவங்க கரவேஷ்டி காலையிலேருந்து இரவு வரைக்கும் கசங்காத மாதிரி அரசியல் பண்ணுவாங்க. இது எல்லாம் நமக்கு தெரியும். அந்த வட்டாரத்தை வைத்து மட்டுமே அந்த திமுகவை நான் மொத்தமாக எடை போடலை. எனக்கு தேவை அந்த தலைமை மட்டும்தான். அப்போ ஒரு ஆளுமையான முதிர்ச்சியை ஸ்டாலின் அவர்களிடம் நான் பார்த்தேன். அது வேணும்னு நினச்சேன். தமிழக அரசுக்கு அது வேணும், தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன். அது நடக்கலை. அவர் ஒரு தோல்வியை தழுவி விட்டார். இது அரசியலில் சகஜம். பட்டு டிவிக்கே எப்படி வந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட எலெக்ஷன் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எல்லாருடைய பேச்சையும் கேட்டுட்ருக்கேன். யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க, அரசியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டு சேனல் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது, சாதாரண பாமர்களுடைய எண்ணம் என்ன, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன மாதிரி சிந்தனையில் இருக்காங்க, இது எல்லாத்தையும் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே மொத்தமாக ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கேன். டிவிக்கேவை யாருமே எதிர்பார்க்கல, அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். தமிழக உளவுத்துறை, மத்திய அரசு உளவுத்துறை எல்லாருடைய டேட்டா தகவலும் பொய்யா போச்சு. டிவிக்கோட மொத்த வெற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. அண்ணன் தான் வரணும், இல்லைன்னா நான் செத்துருவேன்னாங்க. இப்படி நிறைய தகவல் வந்துக்கிட்டே இருந்தது.
அதெல்லாமே கொத்து கொத்தாக அவருக்கு வாக்காக மாறியிருக்கும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்படி போயிருக்கும்போது ஒரு 15% 25% தான் மொத்த வாக்காக அது மாறியிருக்கும். ஆனால் அதை எம்எல்ஏவாக கொண்டு சென்றதும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கொண்டு சென்றது யார் அப்படின்னா, ஓட்டு போடே இன்னும் தகுதி வராத, நம்ம லிஸ்ட்லே இல்லாத தமிழகத்தில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் தான் காரணம். எல்லா இடத்துலையும் அவருக்கு பெர்சன்டேஜ் கிடச்சிருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அது எம்எல்ஏவாக வந்திருக்காது. ஆனால் அது வந்துச்சு. அது யாருமே எதிர்பார்க்கல. ஒரு அரசாங்கத்தோட உளவுத்துறை ஒரு வீட்டோட வாசல் வரைக்கும் தான் வர முடியும், வீட்டுக்குள்ளே வர முடியாது. என் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், ஒரு 3ஆம் கிளாஸ் படிப்பான்னு நினைக்கிறேன், பேர் தெரியாது. நான் எப்பவும் வழக்கமாக போகிற பாதையில் தான் அந்த பையனோட வீடு இருக்குது. அந்த பையனை கடந்த ஒரு 1.5 வருஷமாக நான் கவனிச்சிட்டே இருக்கேன். எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். நான் அந்த பக்கமாக போகும்போது அந்த பையன் வந்து ஒரு சின்ன சைக்கிளை ஓட்டிகிட்டு வருவான். ஒரு பெரிய சைக்கிளை பெடல் போட்டு ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவான். நான் அந்த பக்கமாக போகும்போது அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அந்த சைக்கிளை நிப்பாட்டிட்டு சைக்கிளே பார்த்துட்ருப்பான், இப்படி பார்த்துட்ருப்பான், என்ன பார்க்க மாட்டான். நான் முட்டுற மாதிரியே போயிட்டு அவனை ரசிச்சுட்டு போவேன். அந்த பையன் ஒரு 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸ் தான் படிப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் பிரச்சார டயத்தில் எலெக்ஷன் அறிவிப்பெல்லாம் வந்த பிறகு எல்லோரும் பிரச்சாரத்தில் இருக்கும்போது நான் என் வீட்டிலேருந்து அலுவலகத்துக்கு கிளம்பும் போதெல்லாம் அந்த பையன் விசில் ஊதிகிட்டே இருப்பான். ஏற்கனவே கடந்த ஒரு 1.5 வருஷமாக அந்த பையனை நான் ரசிக்கக்கூடிய ஆள். ஒரு சின்ன குழந்தை, அவன் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பான் அந்த பையன். அவனுடைய சைக்கிள் ஓட்டுற விதம், அவன் நடந்து வர்ற ஸ்டைல், கத்துறது, அடம் பிடிக்கிறது, ரோட்டில் உருண்டு இது பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் பேசுனது கூட கிடையாது. அந்த பையன் இந்த பிரச்சார நேரத்தில் தினமும் அந்த பக்கம் போகும்போது அவன் விசில் ஊதிகிட்டே இருந்தான். எனக்கு அரசியலில் பெரிய அனுபவம் இருக்குது, நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். சுப்ரீம் கோர்ட் போகிறோம், ஹை கோர்ட் போகிறோம், நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்கிறோம், எல்லாமே தெரியுது நமக்கு. ஆனால் ஒன்று தெரியாமல் போச்சு. அந்த சிறுவனுடைய அந்த சத்தம் நான் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் நாள் ஆக ஆக அந்த போலிங் டைம் நெருங்க எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, இதே மாதிரி எத்தனை குழந்தைகள் தமிழகம் முழுவதும் இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ டிவிகேவோட மொத்த வெற்றிக்கு அவர்கள் ரசிகர்கள் மட்டும் காரணம் கிடையாது, ஓட்டு போட்ட ரசிகர்கள் மட்டும் காரணம் இல்லை, ஓட்டு போட இன்னும் வயதே வராத அந்த குழந்தைகள் தான் காரணம். மொத்த குழந்தைங்க. அது ஒரு சினிமா மோகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அது வந்து யாராலையும் கணிக்க முடியல. இந்தியாவோட ஐபி, ரா, சிபிஐ இப்படி பெரிய நிறுவனமெல்லாம், உளவுத்துறை எல்லாமே தோற்று போச்சு. அதை கணக்கில் எடுத்துக்கல, அவங்கள நம்ம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. நான் ஓட்டு எண்ணும்போது அதை பார்த்தேன். கம்பம் தொகுதியை ஓட்டு எண்ணும்போது நான் அங்கே இருந்தேன். முதல் ரவுண்டுலேருந்து 25 ரவுண்டு வரைக்கும் டிவிகே லீடிங்லேயே வந்தது. ஸோ விஜய் அவர்கள் ஆட்சி அமைஞ்சிட்டார், சிறுவர்கள் தான் காரணம். எனக்கு மன வருத்தம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதோ, திமுக தோற்றதோ, எடப்பாடியார் வந்து 3ஆவது இடம் போனதோ, இதெல்லாம் எனக்கு வந்து பெரிய வருத்தமாக இல்லை. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நான் எதை கடந்த ஒரு 11 வருஷத்துக்கு மேலே ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கணும், அது இந்த நாடு ஃபுல்லாக பரவி இருக்குங்கிறத இந்த தேர்தலில் நான் பார்த்தேன். அது என்னால் ஏற்றுக்கிடவே முடியல, அக்செப்டே பண்ண முடியல. ஒரு 3 நாளாக 4 நாளாக தூக்கம் வராமல் கஷ்டப்படுறேன். வலுக்கட்டாயமாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பார்த்தோன்னே, என்ன சார் அப்பா இறந்த அந்த வழியிலேருந்து இன்னும் நீங்கள் வெளியே வரலையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் என்னுடைய தந்தையார் இறந்த வழியை விட இந்த வழி எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கடந்த 2015 தினசரி செய்தித்தாளில் வரக்கூடிய தற்கொலையை பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறது வழக்கம். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்குன்னு வச்சுக்காங்களேன், யாரோ எங்கேயோ ஒரு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நியூஸை எடுத்து அது எந்த மாவட்டம், எந்த தாலுகா, எந்த காவல் நிலையத்தில் அந்த புகார் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்து அதை ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கலெக்ட் பண்ணி, அல்லது என்னுடைய ஜூனியர் அட்வொகேட்டை அனுப்பி அந்தந்த பகுதியில் இருக்கிற அட்வொகேட்ஸை உதவிக்கு நாடி அந்த எஃப்ஐஆர் எல்லாம் வாங்கி, அந்த வழக்கில் உள்ள அந்த தற்கொலையோட நோக்கம் என்ன, அந்த தற்கொலைக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட ஆண்டுகள் என்னுடைய தயாரிப்பது. ஒரு கட்டத்தில் நான் பெரிய அதிர்ச்சிக்கு வந்தேன், ஒரு ஷாக்காகவே இருந்தேன். அதுக்கு நான் ஒரு பேர் வச்சேன்,
மைக்ரோ எமோஷனல் க்ரைம் சொசைட்டி. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப அற்ப காரணங்களுக்காக மட்டுமே அந்த தற்கொலை இருக்குது. கொலைகளுங்கிறது ரெண்டாவது, தற்கொலை அதிகம், கொலை இரண்டாவது இடத்துல இருக்குது. ரொம்ப அற்ப காரணம். நீங்கள் டெய்லி வரக்கூடிய எந்த செய்தித்தாள்னாலும் பாருங்கள், அதில் ஒரு தற்கொலை இருக்கும். அதில் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அம்மா படிடான்னு சொல்லி ஃபோனை பிடுங்கினால தற்கொலை பண்ணியிருக்கான். ஒரு 8th ஸ்டாண்டர்டு பொண்ணு அம்மா ஏதோ கண்டிச்சிட்டாங்கன்னு சொல்லி தற்கொலை பண்ணியிருக்கு. 9ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் அப்பா நம்ம சொன்னதை வாங்கி தரலன்னு சொல்லி தற்கொலை பண்ணியிருக்கு. சிறுவர்களுடைய தற்கொலை இப்போ 2026 இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த மே 11ஆம் தேதி வரைக்கும் அதிகம். நான் என்ன நினச்சேன்னா, 2015 இப்போ வரைக்கும் செயல்பாடை நான் தீவிரப்படுத்திகிட்டே இருக்கும்போது இது அங்கங்கே தான் இருக்குது, இது ஒட்டுமொத்த தமிழகத்தில் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவில் கிடையாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இது கம்பத்துலேயோ அல்லது தேனியிலையோ அல்லது திண்டுக்கல்லையோ அல்லது திருச்சி அல்லது சென்னையில் அங்கங்கே ஏதோ சிறுவர்கள் தெரியாமல் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த எலெக்ஷனுடைய தீர்வு, இந்த எலெக்ஷனுடைய வெற்றி சிறுவர்களால் தான் சாத்தியமாச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சிறுவர்கள் யார் அப்படிங்கிறத இந்த ரிசர்ச்சில் நான் பார்த்தேன். டிவிக்கு அதிக ஓட்டு வாங்கிருச்சு, பெரிய அரசியல் புரட்சி நடந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா 65% டிஎம்கே ஏடிஎம்கே வாங்கியிருக்காங்க, 35% தான் டிவிகே வாங்கியிருக்காங்க. அப்படி அரசியல் புரட்சி நடந்திருந்தால் ஒரு 234 தொகுதியில் 200 சாலிடாக அடிச்சுட்டு போயிருக்கணுமா இல்லையா, அல்லது 234 தூக்கியிருக்கணும்ல. அது பேர் தானே அரசியல் புரட்சி. அப்படி நடக்கலையே. அப்போ இது என்ன புரட்சி அப்படின்னு கேட்டால், இது அரசியல் புரட்சி கிடையாது, இது அறியாமை புரட்சி. நம்ம குழந்தைங்க நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கும். இதுதான் இந்த தேர்தலோட வெற்றி. நான் அப்படி தான் சொல்லுவேன். என்கிட்ட அந்த அளவுக்கு ஆதாரங்கள் இருக்குது. நான் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு பார்ட்டாக போயிருக்கலாம்ல. அது ஒரு கவர்மெண்ட்டே ஃப்ரேம் ஆகுது. எனக்கு பயம். ஒரு 3-4 நாளாக நான் நார்மலாகவே இல்லை. டிவிக்கே இப்படி வந்துருச்சு, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. யார் ஆட்சிக்கு வந்து அடுத்த தேர்தலும் நான் சுயேட்சையாக தான் நிற்பேன், இதே மாதிரி தான் ஓட்டு வாங்க போகிறேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த அரசியல் களத்தை இங்கிட்டு ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு கிளாஸ் எடுக்கும்போது அந்த அரசியல் களத்தை எடுத்துகிட்டு நானும் ஒரு அரசியல்வாதின்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை எல்லாம் அந்த சிறுவர்களை பார்த்து. தமிழர்கள் வீரம் மிகுந்த வலிமை உள்ளவர்கள் அப்படியெல்லாம் இப்போ இல்லை, ரொம்ப பலவீனம். நம்மளாவே இல்லை. நீங்கள் நினச்சதை உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களால் செய்ய முடியாது. குழந்தைகள் பலவீனமாக இருக்காங்க. இந்த மைக்ரோ எமோஷனல் க்ரைம் சொசைட்டி தான் இப்போ தமிழ்நாட்டில் அல்லது ஓவரால் இந்தியாவில் இருக்குது. நம்ம சரி பண்ண வேண்டியது இதுதான். ஆட்சிக்கு வரவங்க வரட்டும், புதிய நபர்கள் வரட்டும், அவங்களுடைய சிந்தனையை பதிவு பண்ணட்டும், பிரச்சனை இல்லை. அது வேணும் நமக்கு. வாரிசு அரசியல் காணாமல் போகுதுன்னா நல்லது தானே, தொழில் அரசியல் இல்லாமல் போகுதுன்னா நல்லது தானே, குடும்பம் சிதையாமல் இருக்குதுன்னா நல்லது தானே, அதுதானே வேணும் நமக்கு. ஆனால் நம்ம கவனிக்காமல் விடுறது என்னது அப்படின்னா சிறுவர்களை. அதோட தாக்கம் தான் இது. இதை யாருமே எதிர்பார்க்கல. இந்தியாவில் 16 சேனல், இந்தியாவில் உள்ள பெரிய நிறுவனம் கருத்து கணிப்பில் திமுக தான் வரும்னு சொன்னாங்க. ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் டிவிக்கு 140க்கு மேலே வரும்னு சொன்னாங்க. நான் முழுசாக நம்பியிருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ திமுக தான் மறுபடியும் வரும். ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. திமுக மீது அல்லது அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க மீதெல்லாம் எனக்கு பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் எதுவுமே கிடையாது. கம்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் ஒரு தலைமைக்கு முழு முதிர்ச்சி நான் பார்த்தேன். அது நடந்திருக்கணும்னு நினச்சேன், பட் அது இல்லை. பட் அது உடஞ்சி நான் எதை கையில் வச்சுருக்கணும், எதை புரிஞ்சு வச்சுருக்கணும், எதை தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதுதான் மொத்தம் அப்படிங்கிறது இந்த தேர்தல் வந்ததை என்னால் ஏற்றுக்கிட முடியல. ஸோ பெற்றோர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது, குழந்தைங்கள்ட்ட நெருக்கமாக இருங்க. குழந்தைங்க நம்ம கையில் இல்லை, அவங்க வேறு மாதிரி இருக்காங்க. வர்ற செய்தித்தாளில் தற்கொலை அல்லது கொலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன செய்தியாக இருக்கும், பல செய்திகள் வெளியே வராது. அதையும் நான் தேடி தான் போகிறேன், எப்படி நடக்குது இந்த இது அப்படி. ஸோ இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், என்னுடைய இந்த அலுவலகத்தில் பணியாளர்கள் வேணும். இதுவும் கடந்த ஒரு 1.5 வருஷமாக ஒரு 4 ஸ்டாஃப்ஸ் என்னோடு இணைந்து பணியாற்றுறதுக்கு வேணும். அதற்காக நாங்கள் பல விளம்பரமெல்லாம் செஞ்சு
இன்டர்வியூ வச்சு நிறைய பேரை நான் சந்திக்கிறேன். எங்கள் அலுவலகத்துக்கு ஒரு 4 பணியாளர்கள் வேணுங்கிறதுக்காக கடந்த 1.5 வருஷமாக அந்த 4 பேரை நான் தேடிட்டுருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் இந்த செய்தி எதுக்கு அப்படின்னா, 196 பேரை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் கடந்த 1.5 வருஷமாக. 21 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் உள்ள ஆண் பெண்களை நான் நேர்முக தேர்வு பண்ணியிருக்கேன் வேலைக்காக, என்னுடைய அலுவலகத்தில் என்னோடு இணைந்து பணியாற்றுறதுக்காக. ஆனால் அந்த 4 பேரை என்னால் இந்த 1.5 வருஷத்தில் எடுக்கவே முடியல. ஏன் அப்படி ஆளை நான் பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தது என்னென்னா, ஒரு வேலையை விரும்பக்கூடிய ஆளாக இருந்தால் போதும், அவங்களுக்கு படிப்பெல்லாம் பெருசாக இருக்கணும்னு தேவையில்லை, விரும்பினா போதும், இணைந்து பணியாற்றுறதுக்கு விரும்பினா போதும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்த 4 பணியாளர்களை நான் தேடிகிட்டே இருக்கேன். 196 பேரை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஒருத்தர் கூட தகுதி கிடையாது. நான் அவங்ககிட்ட கல்வி அறிவோ அல்லது பெரிய நாலேஜெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது விருப்பத்தை மட்டும், தான் செய்யக்கூடிய ஒரு வேலை விருப்பமாக அவங்களால செய்ய முடியுமான்னு பார்த்தேன். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, நான் இன்டர்வியூ எடுக்கலான்னு பார்த்தா எல்லோரும் என்ன இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ரெஸ்யூம் எல்லாம் அவங்க கொடுக்குற ரெஸ்யூமில் கையெழுத்து இருக்காது, டேட் ஆஃப் பர்த் இருக்காது, ஃபோன் நம்பர் இருக்காது. நான் கேட்பேன், இந்த ரெஸ்யூமை ஏன் இப்படி, இது போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நான் சந்தித்த அவ்வளோ பேருமே, ஒரு சில பேர் தான் பேச்சுலர் டிகிரி படித்தவங்க, மற்ற எல்லாருமே மாஸ்டர் டிகிரி படித்தவங்க. ஸோ கடந்த 1.5 ஆண்டுகளாக ஒரு 4 பணியாளர்கள் என்னுடைய அலுவலகத்துக்காக நேர்முக தேர்வில் 4 பேரை எடுக்க எனக்கு முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த தகுதியும் இல்லை. எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா, சிறுவர்களுடைய தற்கொலை அதிகமாக நான் பார்க்குறேன். அதே மனநிலையில் அந்த குழந்தைங்க வளர்ந்து உருவாகி வந்தால் அவங்க நாளைக்கு ஐஏஎஸ் அதிகாரியானா ஐபிஎஸ் அதிகாரியானா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். நேர்முக தேர்வுன்னு சொல்லி நான் நடத்தின இதில் நான் சந்தித்த நபர்கள் இவங்க தானே ஐஏஎஸ்க்கு படிக்கிறதுக்கு சென்னை, டெல்லி, கம்பம் எல்லாம் போவாங்க, இவங்க எப்படி உட்காந்து படிப்பாங்க? ஒருவேளை அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் கூட இவங்க நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இந்த 2 விஷயமும் தான் எனக்கு இந்த தேர்தலில் வருத்தத்தை கொடுத்தது. நம்ம இப்போ என்ன நிலவரத்தில் இருக்கும் அப்படின்னா, ஒரு மைக்ரோ எமோஷனல் க்ரைம் சொசைட்டிக்குள்ளே இருக்கும். காரணமே இல்லாமல் ஒரு சின்ன அற்பத்தனமான விஷயத்தை கூட மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். நம்மளும் அப்படி தான் இருக்கோம். இந்த சொசைட்டிக்குள்ளே தான் இந்த அரசியல், ஐஏஎஸ் ஐபிஎஸோட தேர்வு எல்லாமே இதுக்குள்ளே தான் நடக்குது. இது என் கண்ணுக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்சது. நான் தான் நினச்சிட்டு இருந்தேன் இது அங்கங்கே தான் நடக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக கிடையாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த தேர்தல் அதுதான் அப்படின்னு காட்டுச்சு. அதை என்னால் ஏற்றுக்கிடவே முடியல. ஸோ இந்த தேர்தல் டிவிகேக்கு பெரிய வெற்றி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் புரட்சி கிடையாது, அறியாமை புரட்சி. எங்கே முடிஞ்சால் நம்மளுடைய இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் 16 வயசுக்குள்ள நம்மளுடைய சிறுவர்கள், சிறுமிகள் வாட்ஸ்அப், சமூக வலைத்தளம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, படிக்க மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி எங்கள் ஒரு உத்தரவு மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் கொண்டு வந்த அடுத்த நிமிஷம் இங்கே பல தற்கொலைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அதை நீங்கள் உங்களால் கொண்டு வர முடியாது. ஆஸ்திரேலியாவில் கொண்டு வந்திருக்காங்க. உடனே ஆஸ்திரேலியாவில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் படித்து பார்க்குறோம். ஆச்சரியமாக இருந்தது. அங்கே எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஒருத்தர் கூட சமூக வலைத்தளத்தை 16 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்த பிறகு எந்த எதிர்ப்பும் கிடையாது. அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்களே தவிர்த்து அதுக்கும் ஆதரவு இருந்தது. யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் அது குறையாக சொன்னாங்க. அந்த நாட்டில் எந்த எதிர்ப்பும் கிடையாது. சமீபத்தில் நேபாளத்தில் ஒரு பெரிய புரட்சி வந்தது, பெரிய கலவரம் நடந்தது, ஆட்சியே மாறிச்சு. ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஓய்வு பெற்ற ஒரு பெண்மணியை தூக்கி அவங்க பிரதமராக நேபாளத்தில் உட்கார வச்சாங்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்க அந்த சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாங்க. உடனே ஆட்சி கவுந்துருச்சு. இது நேபாளத்தில் நடந்தது. நேபாளத்தில் நடந்ததை நம்மளுடைய மத்திய அரசு, நம்மளுடைய உளவுத்துறை, நம்மளுடைய மாநில அரசு கண்டிப்பாக கவனிச்சிருப்பாங்க. நம்ம கை வைக்கக்கூடாத இடம் எது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பதவியேற்கும் போது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்கிறாரா இல்லையா, குட்டீஸ் இந்த மாமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் கை வைக்கிறதே இதான். ஆனால் நீங்கள் இப்போ ஆட்சியை பிடிச்சது இதை வச்சு தான், கை வச்சு தான் ஆக்கணும், வேறு வழியே இல்லை. இனிமேல் தமிழகத்தில் தற்கொலைகள் அதிகமாக இருக்கும், கொலைகள் 2வதாக இருக்கும். இதுக்கு கவர்மெண்டெல்லாம் காரணம் கிடையாது, ஒவ்வொரு வீடு தான் காரணம். அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்கணுமோ அது நடக்கலை, அதனால் வீட்டுக்கு வெளியே எல்லாமே நடக்குது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த நேரத்தில், அது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளுடைய திரைப்படத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மட்டும் உடனே இப்படி ஆயிடுறாங்க,
கம்பத்துலேருந்து இந்த இருக்கிற 22 கிலோமீட்டரில் இருக்க கேரளாவில் மட்டும் ஏன் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் அங்கே பெரிய ஸ்டார்லாம் இருக்காங்களே ஏன் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. படித்து பார்க்குறேன், தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறேன், அதையும் ரிசர்ச்சாக பார்க்குறேன். நடிகர் மம்முட்டி அவர்கள் வந்து 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன். மறுபடியும் படித்தேன் அந்த புத்தகத்தை. அவர் பல பேட்டியை நான் கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மலையாளிஸ் வந்து புத்திசாலிகள், திரையில் உள்ளதை வந்து தரையில் உள்ளதுக்கும் வித்தியாசம் தெரியும், திரை வேற தரை வேற அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் எங்கள் வேலை வந்து நடிக்கிறது தான், அதை ரசிக்கிறதும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுக்கிறது எங்கள் மக்கள் பண்ணுவாங்க, மற்றபடி ஆட்சியிலலாம் எங்களை வைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னமும் சந்தேகம் தீரல. இந்த தேர்தலுக்கு அடுத்து நான் அதை இன்னும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். தேடி தேடி பார்த்தேன் வேறு என்னவாக இருக்கும். ஏன்னா ஒரு நடிகரோட பேச்சு மட்டும் நமக்கு டேட்டாவாக தகவலாக பத்தாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ என்னென்னு பார்க்கும்போது கேரளாவில் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் இசை சார்ந்த ஒரு கலாச்சாரம் இருக்கும். கேரளாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அல்லது நடனம் இருக்கும். கதகளி, பரதம். இப்போ இந்த வீட்டில் இல்லையா அடுத்த வீட்டில் இருக்கும், அடுத்த வீட்டில் இல்லையா அந்த தெருவில் இருக்கும், அந்த தெருவில் இல்லையா அந்த கிராமத்தில் இருக்கும். அந்த கலாச்சாரம், அந்த ட்ரெடிஷ்னல் பழக்கம் இருக்குல்ல, இசை, நடனம், விளையாட்டு, 4வதாக வாசிப்பு. ஒவ்வொரு மலையாளி வீட்லேயும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அங்கே ஒரு நடனம் இருக்குது, அங்கே ஒரு விளையாட்டு இருக்குது, அங்கே ஒரு புத்தக வாசிப்பு இருக்குது. இது அவங்களுடைய கலாச்சாரத்தோடு ஒட்டியே இருக்குது. அதனால தான் மலையாளிகள் திரைமுகத்துக்குள்ளே வர்றதே இல்லை. அவங்களுடைய உணர்ச்சி பூர்வமான பல போராட்டத்தை நான் பார்த்துருக்கேன், தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். நானும் சில சமயம் கலந்துருக்கேன். அவங்க எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வைப்பாங்க. திரையில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் எந்த கட்டாயமும் இல்லை, வரணும். ஆனால் அவங்க மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறது தான் தமிழகத்தோட நிலைப்பாடாக இருக்குது. அது ஏதோ ஒரு பெரிய மாற்றமாக, அதுதான் பெரிய புரட்சியாக கற்பனையாக நம்ம நினச்சிட்ருக்கோம். மலையாளிகள் புத்திசாலிகள் அப்படின்னு மம்முட்டி சொல்கிறார். அங்கே உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க. பிஜேபியில் மட்டும் சுரேஷ் கோபி உள்ளே வந்திருக்கார். அதுவும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் அவர் எம்பி ஆனார். அவர் பிரச்சாரத்தையும் நம்ம முழுசும் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னு. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு கலாச்சாரம், வாழ்வியல் சார்ந்த ஒரு கலாச்சாரம் தான் கேரளத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது. அது தமிழகத்தில் கிடையாது. இங்கே நம்ம அதிகமாக உணர்ச்சி வசப்படுறோம். எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்குது, எல்லா விதமான உணர்ச்சி நமக்கு இருக்குது. ஆனால் கேரளாவில் வந்து அந்த ட்ரெடிஷ்னலான உணர்ச்சி அவங்களை பாதுகாக்குது, அவங்களுக்கான அரசியலை முன்னாடி வைக்கிது, அவங்களுக்கான நிர்வாகத்தை முன்னாடி வைக்கிது, அவங்களுக்கான தலைவரை முன்னாடி வைக்கிது. அங்கே தற்கொலை ரொம்ப கம்மி, அங்கங்கே சில அரசியல் கொலைகள் மட்டும்தான் நடக்குது. ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரியாத தொட்டால் மட்டும்தான் அது சாக்கடிக்கும், நம்ம தொடாத வரைக்கும் அப்படி ஒன்றே கிடையாது. இப்போ என் பேச்சை கூட நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க, அப்படியா இப்படியெல்லாம் இருக்கா என்ன அப்படின்னு தான் நினைப்போம். அது தொட்டால் மட்டும்தான் வெளியே வரும். ஆனால் இப்போ இந்த தேர்தலில் அது வெளியே வந்துச்சு. சிறுவர்களுடைய அழுத்தம், ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு அவங்க கொடுத்த அழுத்தம், சத்தம், அந்த விசிலோட சத்தம். அவர்களுக்கு என்ன தெரியும், அரசியல்லாம் என்ன தெரியுமா, தெரியாது. விஜய் மாமா, விஜய் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓட்டு போடுங்க, இவ்வளோ தான் அவங்க பண்ணாங்க. நான் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அந்த மனநிலையை பார்த்தேன், அந்த பலவீனத்தை நான் பார்த்தேன். நம்ம குழந்தைங்க பாதுகாப்பாக இல்லைன்னு எனக்கு தோணுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு வேறு அர்த்தம் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு முதல்வர் வந்து சிறப்பு படையெல்லாம் அமைச்சிருக்கார். வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு சரியான வளர்ச்சி இல்லை, அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. நம்ம ட்ரெடிஷ்னல், நம்மளுடைய கலாச்சார வாழ்வியலில் உள்ள சில விஷயத்தை நம்ம தூக்கி வெளியே போட்டுட்டோம். நம்ம குழந்தைகளை பார்த்து நம்ம பயப்படுறோம். நிறைய பேட்டிகளை பார்த்தேன், என் பேத்திக்காக நான் ஓட்டு போட்டேன், என் பேரனுக்காக ஓட்டு போட்டேன், என் பொண்ணுக்காக ஓட்டு போட்டேன், பலருடைய அந்த ரீல்ஸ் இதெல்லாம் நான் பார்த்தேன். அது அரசியல் புரட்சின்னு எப்படி சொல்ல முடியும், அது அறியாமை புரட்சி. ஸோ இந்த தேர்தல் ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவரை ஸ்டாலின் அவர்களை இழந்துருச்சு. அரசியல் அப்படி நடக்க தான் செய்யும், நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அடுத்த தலைவரை நம்ம ஏற்று தான் ஆகணும். இருந்தாலும் அவர் தோற்றிருக்கக்கூடாது. குறிப்பாக காரைக்குடியில் சீமான் அவர்கள் தோற்றிருக்கக்கூடாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், சீமான் நாம் தமிழர் கட்சி ஒரு என்டர்டைன்மெண்டான கட்சி, உணர்ச்சி பூர்வமாக பேசுவாங்க. கம்பத்தில் பஸ் ஏறினோம்னா சென்னை இறங்குற வரைக்கும் அவங்க பேச்சை கேட்டுகிட்டே போனால் நமக்கு நல்ல நேரம் போகும். அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். ஆனால் அந்த தலைமையாக இருக்கிற நபர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கும். கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு வாழ்வியல் சார்ந்த அரசியலில் பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அதில் நிறைய தப்பு இருக்குது, நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. பட் அந்த ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். விஜய் அவர்கள் கண்டிப்பாக வந்திருக்கணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. எடப்பாடியார் அவர்களும் வந்திருக்கணும்,
ஸ்டாலின் அவர்கள் வந்துடும். குறிப்பாக சுயேட்சை வந்துருக்கும். அதுதானே டெமோக்ரஸி. இதெல்லாம் ஏதோ ஒருத்தனுடைய சொத்தா இது, அவன் பிள்ளை மட்டும் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு இல்லை. ஒரு ஐடியாலஜி, இந்த கட்சி மட்டும்தான் ஆட்சியை பிடிக்கும், அவங்க தான் மூலக்காரங்க, சுயேட்சையெல்லாம் ஒன்றத்துக்கு ஆக மாட்டாங்க, விலை போயிடுவாங்க. இவங்களுக்கு என்ன அறிவு இருக்குது? எல்லோரும் இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு சொன்னாங்க, நீங்கள் பேசாமல் டிவிகேல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் பெரிய ஆளாகிருப்பீங்க. நீங்கள் நினச்சிருந்தா எப்படியாச்சும் அங்கே சீட்டு வாங்கியிருக்கலாம். பாருங்கள், பெரிய குளத்தில் உள்ள தம்பி வந்து ஒரு 10,000 கூட செலவு பண்ணலை அவர் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். அவர் தான் அதிக ஓட்டு. எங்கள் கம்பத்தில் உள்ள மிஸ்ரா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய செலவு பண்ணார், பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணார். ஆனால் பெரிய குளத்தில் அந்த சபரி தம்பி வந்து ரொம்ப ஈஸியாக 19,000 ஓட்டில் டிவிகேல வந்துட்டார். அப்போ கம்பத்தில் நீங்கள் எப்படியாவது கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்திருப்பீங்களே, உங்கள் அனுபவத்துக்கு அது சரியாக இருக்குமே அப்படின்லாம் சொன்னாங்க. கிண்டலாகவும் ஆதங்கமாகவும் வருத்தமாகவும் சொன்னாங்க. அதுக்கு ஒரே வார்த்தை தான் எனக்கு பதில். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய மக்களுக்கு தான் நஷ்டமே தவிர்த்து எனக்கு சின்ன மன வலி தான். அதை எல்லா வழியோடு இந்த வழியும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவேன். அதனால் இது ஒன்றும் எனக்கு விஷயமே இல்லை. என்னுடைய வேலை ஒரு சுயேட்சை வேட்பாளராக என்னுடைய வேலை ஜனநாயகத்துக்கு ஒரு சுயேட்சை வேணும். அது எந்த சுயேட்சையானாலும் இருக்கலாம், எந்த பகுதியானாலும் இருக்கலாம். இந்த கொள்கையிலையும் இந்த எண்ணத்திலையும் எனக்கு மாறுபாடு கிடையாது. ஸோ இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் புரட்சி கிடையாது. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் புரட்சி கிடையாது, அறியாமை புரட்சி. எனக்கு வாக்களித்த அனைவர்களுக்கும், வாக்காளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வந்து டிவிகே கட்சியை சேர்ந்த திரு ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் நல்ல லீடிங்கில் வந்தார். அவர் எம்எல்ஏயாக பொறுப்பேற்றிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆச்சரியமாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்காரு. அவருடைய பதவியேற்பெல்லாம் பார்த்தேன். புரட்சிகரமாக ஏதோ ஒரு தாக்கத்தை செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன நடக்குன்னு பார்ப்போம். அரசியலை அரசியலாக மட்டும் பார்ப்போம், குழந்தைகளை குழந்தைகளாகவே பார்ப்போம். பெற்றோர்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், நெருக்கமாக இருங்க குழந்தைங்கிட்ட. அது சார்ந்து ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய ரிசர்ச்சே அதுதான். நம்ப முடியாததெல்லாம் நம்ம குழந்தைய மூலியமாக நடக்குது. ஒரு பக்கம் அதை சந்தோஷமாக கொண்டாடுவதா அல்லது வருத்தப்படுவதான்னு தெரியல. ஏன்னா நான் எடுத்து வச்சிருக்க அந்த ஆய்வு கட்டுரை எல்லாமே வழி சார்ந்தது. அதில் சின்னதாக ஒரு சின்ன கீறல் விழுந்தாலோ அல்லது அதை சின்னதாக தட்டினாலோ அது ஒரு பெரிய இழப்பை சந்திக்கும். அதனால் அந்த சிறுவர்கள் சிறுமிகளை நம்ம பாதுகாக்கணும். பெற்றோர்கள் அனைவரும் உங்கள் குழந்தைங்களோட மற்ற குழந்தைகளோட நெருக்கமாக அன்பாக இருங்க. ஜனநாயகம் நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்றணும். நன்றி.